நிறைய பேர் இப்ப படிக்காமலேயே பெரிய ஆள் ஆகிவிடலாம். பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்ல. யூடியூப்ல கூட சம்பாதிக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கலாம். அந்த கடை போடலாம், இந்த கடை போடலாம், இந்த கடை போடலாம்னு டிசைன் டிசைனா ஏமாத்துவாங்க. அந்த வலையில சிக்கிடாதீங்க. அவங்க சொன்னதெல்லாம் விதிவிலக்குகள். விதிவிலக்குகள் எப்பொழுதும் விதியாகாது. உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தொழிலையும் செய்யலாம், அது தவறு இல்லை. ஆனா எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை. எல்லாத்துக்கும் மறந்துடாதீங்க. படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் சொன்னா அவங்கள சைலண்டா உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க. கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இன்னும் 100 முறை சொல்லுவேன். ஏன்னா மாணவர்களை படிக்க விட கூடாது. இப்ப புதுசா தேசிய கல்விக் கொள்கை, விஸ்வகர்மா திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இன்னொரு பக்க சோசியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸ்களை, திசை திருப்பல்களை, மறுபக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது. உங்க ரோல் மாடல சோசியல் மீடியாவில் தேடாதீங்க. சோசியல் மீடியா என்பது பொழுதுபோக்குக்கான ஒரு ஸ்பேஸ். அது உங்களுடைய திறனை மட்டுப்படுத்துறதா இருக்கக்கூடாது. இதை மீறி படிச்சு நீங்க முன்னேறணும். ஏற்கனவே ஏஐ, குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற துறைகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் டாப்ல இருக்காங்க. இதுக்கு காரணம் கல்வியில நம்மோட தொலைநோக்கு பார்வைதான். இதே வேகத்தோட அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான கல்வியை நம்ம மாணவர்களுக்கு தர கல்வியாளர்கள் உறுதி ஏற்கணும்.